ஆடுங்க. இன்னைக்கு என்ன பண்ணேன்னு பார்ப்போமா? சங்கீதம் 150 லாஸ்ட் வசனம். "சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயான்னு" எடுத்திருக்குங்க. சுவாசமுள்ள யாவுன்னு என்னதுங்க? நம்ம தாங்க. நம்ம சுவாசம் நம்மளுக்கு மூச்சு தந்த தேவனை நம்ம துதிக்கணும். நம்ம எப்படி துதிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் போனால் நம்ம தேவைகளை மட்டும்தான் கேட்குறோம். ஆனால் அவரை துதிக்க நம்ம மறந்துடும். அவரை நம்ம புகழ மறந்துடும். நம்ம ஆண்டவர் துதிக்க ரொம்ப பாத்திரமானவர். அது மட்டும் இல்லை, அவர் துதிக்கு பிரியமான தேவன் என்று சொல்லியிருக்காங்க. நம்ம துதிக்கிறோமா? நம்ம போன உடனே ஆண்டவரே எனக்கு இது இல்லை அது இல்லை அதுதான் சொல்கிறோமே தவிர நம்ம துதிக்க மறந்தோம். அநேக நேரத்தில் நம்ம பண்ணுற தப்பு தான். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் துதிங்க, நீங்கள் ஆண்டவரை புகழுங்க. ஆண்டவரை புகழ்னா என்னது? ஐயோ என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி இல்லைங்க. கடவுள் உங்களுக்கு செஞ்ச ஒவ்வொரு நன்மைக்கும் துதி சொல்லி, நீர் நல்லவர், நீர் வல்லவர், பெரியவர், துதிங்கங்க. ஆண்டவர் அதுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறார். இப்போ பாருங்கள், ஊர் சைட்லலாம் பார்த்துருக்கீங்களா? கோயில் சர்ச்சு தொடங்குறதுக்கு முன்னாடியே, அதாவது 5 மணிக்கு ப்ரேயர் இருக்கும், எங்கள் ஊர் சைட்லலாம் உண்டு. அப்புறம் இந்த குருவிலாம் சத்தம் போடுங்க. அதுகளை பாருங்களேன், சுவாசம் இல்லையாவும் கர்த்தரை துதிப்பதாகன்னு சொல்லியிருக்க அந்த வசனத்தை அந்த காக்கா குருவிகள் கூட என்ன செய்யுது தெரியுமா? கடைபிடிக்குது. நம்ம கடைபிடிக்கோமா? இல்லை. நம்ம 5 மணி ஆனால் இழுத்து மூடி தூங்குகிறோம். 8 மணி ஆனால் நம்ம எழும்ப மாட்டோம். நான் ஆண்டவர் அப்படி சொல்லங்க. சுவாசம் இல்லையாவும் நம்ம எழும்பின உடனே நம்மளுடைய கண்கள் பரலோகத்து தேவனை நோக்கணுங்க. நம்மளுடைய வார்த்தை, நம்ம வாயில் இருக்கிற வார்த்தை கூட அந்த பரலோக தேவனை நோக்கி நம்ம துதித்து துதித்து எழும்பணுமா. ஆனால் அங்கே பாருங்கள், அந்த குருவிக்கெல்லாம் யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா? ஒருத்தரும் சொல்லி கொடுக்கல. அது எழும்பினோடனே சத்தம் கொடுக்கும், நல்ல சத்தம் கொடுக்கும். குயிலெலாம் அழகாக ஒரு சவுண்டு கொடுக்கும். அப்போ பாருங்களேன், அதுகள் கூட துதிக்கும் போது நீங்களும் நானும் ஆண்டவரை மாதிரி படைக்கப்பட்டிருக்கோம், அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கு. நம்ம எப்படி துதிக்கணுங்க? நீங்கள் அப்படி துதிக்க மறந்துருந்தா இன்னிலேருந்து நீங்கள் பாருங்கள், காலையில் எழும்பின உடனே எழும்பும் போதே எனக்கு இந்த தந்த நாளுக்காக நன்றின்னு சொல்லி நீங்கள் துதிங்க. அதான் இந்த வசனம் சொல்லுது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா. நம்ம சுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால நம்ம துதிப்போங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.